சரி அப்ப எல்லாரும் இருங்க. நான் அலுவலகம் இருக்கு, நாங்கள் போயிட்டு வரேன். ஓகே நன்றி. சரி ஓகே. சரி, அவன் குமார் என்ன மாதிரி உங்களுடைய வேலை செய்யற விஷயம்? குமார் அவன் இப்பதான் கிட்ட வேலைக்கு போட்டது. அது தெரியும் தான், அந்த பஞ்சாதியில பிரச்சனை ஒன்றா இருந்தது. பஞ்சாதி என்ன நடந்தது? ஓடிட்டாவும் இல்ல, என்னன்னா தம்பி எடுத்தாங்க ஊர்ல. என்ன அவளோட தம்பி குமார்னு சொல்லதான் ஏன் வருது. அந்த அவன் வீட்டு பக்கத்துல அந்த ஜங்ஷன்ல திரும்போட ஒரு கோர்னர்ல ஒரு தமிழ் கடைன்னு திறந்திருக்காங்க. தமிழ்ச்சனமே இல்லையா அந்த ஏரியால? இப்ப போக வேணுமே. பரவாயில்ல, நாங்க பேருந்து என்ன இதை பத்தி கேட்க வட்டிக்கு யார்கிட்டயாவது வாங்கலாமா அண்ணன்? இந்த வட்டி அது கொஞ்சம் கொஞ்சம் என்னன்னா பிரச்சனையா இருக்கு. இவருக்கு காருக்கு போ, எனக்கு அங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வரேன். என்னன்னா இந்த கட்டல சீட்டு போட்டேன். சீட்டுல வந்து பேய் பிரச்சனை இல்லை, அவன் காசோடு ஓடி போயிட்டேன். தங்கச்சிக்கு சாமத்திய கூட தெரியுமா? அதுதான் சாமத்தி. இப்ப சாமத்தியோட ஹெலிகாப்டர் எல்லாம் வச்சு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு மச்சான், எனக்கு தங்கச்சியில சாமதியை விட்டுக்கு நல்ல கமரா காலம் வேணும். அந்த கமரா வந்து அப்படியே ஸ்டாண்டில் எல்லாம் திரிஞ்சு எடுக்கிற மாதிரி, மேல இருந்து உயரத்துல எடுக்கிற மாதிரி. தடியா? அது என்னது? அது தடி மாதிரி தான் ஏதோ உண்டு. அவங்க யூடியூப் பேஸ்புக்ல எல்லாம் வந்து இது போடுறாங்க, அந்த வீடியோ எடுத்து படம் மாதிரி செய்யறாங்க. தங்கச்சி சாமத்தியை விட்டையும் போடுவாங்களா? கட்டாயமா படம் மாதிரி. இப்ப எல்லாம் வந்து என்னன்னா இந்த ஜம்மாய்க்கு எல்லாம் கொண்டு போறாங்க. நீங்க கேட்டா இது வேற ஜம்மாய்க்கு எல்லாம் கொண்டு போவாங்க, வேற வேற நாடுகள். நீங்க இத்தாலிக்கு எல்லாம் கொண்டு போவாங்க. தங்கச்சி வந்து அப்ப பீச்ல அவ ஓடக்க பின்னால பாட்டு மாதிரி. ஆனா கொஞ்சம் செலவு தானே தெரியும். தங்கச்சி வந்து ஒரு த்ரிஷா ரேஞ்ச்ல அவங்க செய்ய வேணும். என்ன இதுக்குதான் நீங்க வரணும் பண்றது அது தெரியும் தானே. ஏன்னா டேய் படுத்துதியா? டேய் நேத்து போன நீ இப்ப வார. நண்பன் செல்போன்ல மெசேஜ் ஒன்னு